வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மொத்த உலகத்தில் அரசியல் வந்து அரசியலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கையை அவங்க எங்களோட ஐடியாலஜி இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலக அளவில் இருக்கிற ஐடியாலஜி, அதாவது சித்தாந்தங்கள் பற்றி நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு அடிப்படையில் ஐடியாலஜின்றது, ஒரு சித்தாந்தன்றது அவங்களோட மனநிலை தனிச்சு, அதாவது ஒரு கட்சினா அந்த கட்சியில் சேர்ற மக்கள் அந்த தலைவன் என்ன அதை சொல்லி அவர் எனக்கு இதுதான் என்னோட சித்தாந்தம், இதுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி அவர் நினைக்கிறத சொல்லி மக்களை சேர்த்து அவரோட பக்கத்தில் ஒரு எங்கள் கட்சி மக்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள ஆதரிக்கிறதுக்கு அவங்களோட தொண்டர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி உலகத்து அளவில் மொத்தமாக இருக்கிற ஐடியாலஜிஸ் என்னென்ன அப்படின்னு ஒன்றுனா பார்க்கலாம். இப்போ முதல்ல நேஷ்னலிசம்ன்றது ஒரு அடிப்படையில் ஒரு எல்லா நாட்டவர்களுக்கும் அவங்கவுங்களுக்கு இருக்க நாட்டு மேலே ஒரு பற்று இருக்கும். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு நான் இந்தியன் அப்படின்னு பற்று இருக்குது. இந்த பற்று எப்படி வருது? அது ஒரு நேஷ்னல் ப்ரைட். அந்த பற்று இப்போ அவங்களோட கலாச்சாரத்தை பொறுத்து, அப்புறம் இதுக்கு கடந்து வந்த காலங்கள், அவங்க ராஜாக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்களும் வச்சு தான் அவங்களோட அந்த தேசப்பற்று இருக்கும். இதில் மற்ற நாடுகளுக்கு ஒரு மொழியால் தான் மேக்சிமம் நாடுகள் இந்த மொழி பேசுகிறவங்களாம் ஒரு நாடாக மாதிரி ஒரு பற்றோடு இருப்பாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நேஷ்னலிசம்னு சொல்கிறது ஒரு எதிராக ஒரு தாக்குதல். ஒரு இந்தியான்ற மொத்த நாடுக்கு அவங்களுக்கு ஒரு பற்று இருக்கும். ஆனால் அந்த பற்று எப்போ மற்ற நேரம் பொதுவாக இருக்குமான்னு சொல்கிறத விட, ஒரு போர், அந்த மாதிரி போரோ, ஒரு நம்ம ஊரில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த பாகிஸ்தானுக்கு இதுக்கும் வந்துட்டாங்க அப்படி நம்ம ஊரில் அந்த பற்று அப்போ வரும். மற்ற நேரத்தில் அந்த பற்று அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. அந்த பற்று இருந்தால் ஜனத்துக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இருக்கும். ஆனால் மெஜாரிட்டி இங்கே இருக்கிறது இல்லை. அதிகபட்சம் ஏன் இருக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தா, நம்மள்கிட்ட மொழி வாரியாக, மதம் வாரியாக பிரிஞ்சே தான் இருக்கும். முக்கியமாக மொழி வாரியாக ஒவ்வொரு நமக்கு இருக்கிறது அஃபிஷியலாக சொல்லவே 60க்கு மேலே லாங்குவேஜஸ் இருக்குது நம்ம இந்தியாவுக்குள்ளே. அப்போனா அன்அஃபிஷியலி இன்னும் 100 தாண்டி இருக்குது. அதனால ஒவ்வொரு ஸ்டேட்டாக ஒவ்வொரு மொழி இருக்கனால நம்மளால் அவ்வளோ கனெக்டடாக வாழ முடியாது. அது பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் ஒரு விஷயந்தான் இந்த நேஷ்னலிசம் ஐடியாலஜி. இப்போ நேஷ்னலிசமில் என்ன பிரச்சனைனா, இதில் நம்ம இந்தியா ஒரு சில டைம் நம்ம இந்தியா சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க சொல்கிறான்னா நிறைய பேர் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மையாக, அதாவது இந்தியா மேலே தப்பே இருந்தாலும் அவன் நாட்டை விட்டு கொடுத்தக்கூடாதுன்னு அவன் ஏற்றுக்காமல் இருக்கான் பாருங்க. இது நேஷ்னலிசமில் இருக்க ஒரு ட்ராபேக் மாதிரி. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நேஷ்னலிசமே அது கொஞ்சம் ஒரு மாதிரி, இந்தியா என்னோடது, எங்கள் நாடை பற்றி எதுவுமே நீங்கள் தப்பு சொல்லக்கூடாது, அது தப்பாக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு நிற்கிறது அதில் இருக்க நெகட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இது நேஷ்னலிசம் ஐடியாலஜி. அடுத்து கம்யூனிசம் பற்றி பார்க்கலாம். கம்யூனிசம்ன்றது அது ரொம்ப காலமாகவே மக்களுக்குள்ள ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த புரட்சியை ஒரு புத்தகமாக அதில் அதுக்கு ஒரு சில கட்டமைப்பை அமைச்சு அதை பற்றி எழுதி அதை ஒரு புஸ்தகமாக விட்டவர் யார்? கார்ல் மார்க்ஸ் தான் கம்யூனிசத்தோட ஒரு அடிப்படை ஆரம்பம். அவர்கிட்ட வந்தது கம்யூனிசம். ஆனால் கம்யூனிசம் அது ஒரு கான்செப்ட்னா எல்லாரையும் சமம்ன்றதை தாண்டி யாரும் இதில் நல்ல விஷயம் என்னன்னா, யாரும் மேலே இல்லை, யாரும் கீழே இல்லை. ஆனால் யாராலையும் தனிச்சு அதாவது எப்படி சொல்றது, ஒரு தனிநபர்கிட்ட எந்த சொத்து அவங்களால சம்பாரித்து எதுவுமே தனியாக அவங்களால பண்ண முடியாது. இதில் எல்லாமே அரசாங்கத்திட்ட இருக்கும். அரசாங்கம் எல்லாருக்கும் இப்போ 10 பேர் ஆனால் 10 பேருக்கும் ஒரு ப்ரெட்டு தராங்கன்னா அந்த ஒரு ப்ரெட்டு அதுதான் சரி, அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ அதில் ஒருத்தர் தனித்து தனக்கு ஒரு 10 ப்ரெட்டை நான் உழைச்சி சம்பாதிச்சு நான் அதிகமாக வாங்குறேன்லாம் வாங்க முடியாது. என்னன்னாலும் நீ உழைச்சி எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சாலும் அது கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். கவர்மெண்ட்டு மற்ற எல்லாருக்கும் அவனா பிரித்து கொடுத்தோம். அதனால் ஒருத்தனுக்கு அந்த ஒரு இதே இருக்காது. நம்ம மேலே வரவும் முடியாது. அதனால் இது கம்யூனிசம் அவ்வளோ செயல்பாடு ஆகலை உலக அளவில்.
ஆனால் இன்றைக்கும் வந்து அதை அடிப்படையில் எடுத்து அதை ஒரு மாதிரி அதை வந்து ரொம்ப தவறான வழியில் போனது தான் அதிகம். இப்போ சைனாவிலையும் ரஷ்யாவிலையும் அது கிட்டத்தட்ட அப்படி ஆச்சு. சைனா ரொம்ப அந்த மாதிரி பிரச்சனையாக சந்திச்சு. அந்த மாதிரி சைனாவில் என்ன ஆச்சுன்னா அதை தனியாகவே பேசலாம் கம்யூனிசத்தை பற்றி. மொத்தமாக அதை ஒத்தி சொல்லணுன்னா அது வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சேம்னஸ் மட்டும்தான் கொடுக்குமே தவிர ஈக்குவாலிட்டின்றதுல ஈக்குவாலிட்டியை தாண்டி சேம்னஸ்ன்னு ஆயிரும். ஒரு தனிச்சு ஒரு மனுஷன் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவனுக்கு வந்து இண்டிபெண்ட் டெவலப்மெண்ட் இருக்காது. அவனால் ஒரு நிலம் வாங்க முடியாது. அவன் உழைச்சாலும் அவன் வந்து மேலே வந்துடலாம், மேலே அந்த ஒரு கார் வாங்குறோம் அது இதுன்னு ஆசைப்படுவோம். அந்த ஆசையெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. நம்ம சைனா, சோவியத் யூனியன் அப்போ இருந்துச்சு, கியூபாலாம் கம்யூனிஸ்ட் நாடு. அடுத்து ஐடியாலஜி வந்து கன்சர்வேட்டிசம். கன்சர்வேட்டிசம்ன்றது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரம் இக்காலத்தோட ஒன்று சேரல, அது பழமையாகவே இருக்குது. ஆனால் அந்த பழமையவே நாங்கள் பாதுகாப்போம், இந்த இப்போ இருக்க காலத்துக்கு நாங்கள் வந்து வரமாட்டோம், ஒரு அடாப்டபிலிட்டி இருக்காது. அதாவது அவங்க வந்து இதோட வந்து கொஞ்சம் அனுசரித்து இதோட இந்த காலத்தோட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் போகலான்னு இருக்க மாட்டாங்க. கன்சர்வேட்டிசமில் எல்லாமே வந்துடும். அவங்க அணிகிற ஆடை, அவங்களோட கலாச்சாரத்தை வந்து மாற்றிக்க சொல்ல, அந்த கலாச்சாரத்தோட இக்காலத்தோட ஒரு எல்லாமே கலக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் கன்சர்வேட்டிசம்ன்ற ஐடியாலஜி அடாப்ஷன் ஆகாமல் அந்த கல்ச்சரை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு ஆடைனா நவீன ஆடைகளை ஏற்றுக்கிறதுக்கு அதில் கன்சர்வேட்டிசமும் விடுறதில்லை. ஒரு பழங்காலத்து அவங்க என்ன ஆடை அணிஞ்சாங்க அந்த மாதிரியே கொஞ்சம் பண்ணணும். பழங்காலத்து கோயில்கள் வந்து ஒரு சில அது வந்து கன்சர்வேட்டிசம்ன்றது இவங்க இப்படி தான் இருந்தாங்கன்னா அவங்க அங்கேயே இருப்பாங்க. இப்போ கீழே இருக்கவன் கீழே இருக்க மாதிரி இருக்கும், மேலே இருக்கவன் மேலே இருக்கான். பணக்கார வயசுலையும் சொல்கிற ஒரு சாதியமாக இருந்தால் சொல்கிறேன். அதுதான் கன்சர்வேட்டிசம். அப்போ வந்து ஒரு பிராமணன் டாப்பில் இருந்தால் இவங்க கீழே இருக்கிறோன்னா கீழே இருக்கவன் கீழே இருக்கணும், மேலே இருக்கவன் மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துலேயே நிறுத்தணும். இவன் வந்து மேலே எல்லாரும் சமம்னு வந்துட வேண்டாம்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி கன்சர்வேட்டிசம். அதுக்கப்புறம் கேபிட்டலிசம். கம்யூனிசமுக்கு ஒரு டெட் ஆப்போசிட்டான ஒரு ஐடியாலஜி. அது வந்து அரசாங்கத்துக்கிட்ட எதுவும் இருக்காது, எல்லாருமே தனியார்மயமாயிரும். இப்போ வந்து தனியார்மயம்னா ஒரு பெரிய பெரிய அரசாங்கத்திட்ட இருக்க பெரிய பொறுப்பு, ஒரு எல்லாமே ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் எல்லாமே தனியார்ட்ட இருக்கும். இதுதான் ஒரு கேபிட்டலிசமோட விஷயம். இப்போ வந்து ஒருத்தன் வந்து ராஜா, அவன் வந்து ராஜாவாட்டே ஒரு நாட்டோட மொத்த வெல்த்தும் ஒரு பர்சன்ட் மக்கள்கிட்ட இருக்கும். அதுதான் இந்த வந்து கேபிட்டலிசம். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், ஆனால் மனுஷங்களுக்குள்ள ஒரு இது வந்து ஏழைகளை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கும். அதுதான் கேபிட்டலிசம். அடுத்து இப்போ வந்து சோஷியலிசம்னு இருக்குது. இந்த சோஷியலிசம், இந்தியா வந்து ஒரு சோஷியலிஸ்ட் நாடு தான். இது வந்து நம்ம டெமோக்ராட்டிக் நாடுன்னு சொல்லணும்னா அந்த டெமோக்ராட்டிக் வார்த்தையும் சோஷியலிசம் வார்த்தையும் ஒரு மிக்சடான வார்த்தை தான். சோசியோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறது தான் இந்தியா. இந்த சோஷியலிசம்னா என்னென்னா, இப்போ வந்து தனியார்ட்டையும் சோஷியலிசத்தில் தனியார்ட்டையும் நீங்கள் சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சு வரலாம். இதே சமயம் கவர்மெண்ட்டும் நிறையா மருத்துவ வசதி, கல்வி, அதே மாதிரி போக்குவரத்து, இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை ரேஷன் அரிசி, அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு அடிப்படை மக்களுக்கு ஒருத்தன் ஏழைன்னு ஆயிட மாட்டான். ஒருத்த பணக்காரன் அவன் இருக்கட்டும், அவன் எவ்வளோ வளர்ந்துட்டு இருப்பான், ஆனால் அவனுக்கு வந்து தனிச்சு எதுவும் உதவியும் செய்ய மாட்டாங்க, அவனை இழக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி விட்டுறது தான் ஒரு சோஷியலிட்டிக் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர நாடுன்னு சொல்லலாம். இப்போ இந்தியா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் கான்ஸ்டியூஷன் அதை தான் ஃபேஸ் பண்ணுது. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து அது வேறு விதமான பாலிடிக்ஸ், அது அப்புறம் பேசலாம். இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு பேசிக்கான விஷயம். இது சோஷியலிசமோட ஒரு கான்செப்ட். அதை வந்து நம்ம ஊரில் வந்து சோஷியல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. டெமோக்ரட்டிசம் இதே விஷயம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் செகுலரிசம்னு இருக்குது. செகுலரிசம், சோஷியலிசம், இந்த டெமோக்ராட்டிக் நாடு இதெல்லாம் வந்து ஒரே விதமான லைட்டான மிக்சடு கான்செப்ட் தான். அதுவும் செகுலரிசம்ன்றது, அந்த செகுலரிசம் தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதாவது தனிமனித பேச்சுரிமைன்னு இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து பேசலாம். அதாவது தப்பு செஞ்சால், நாட்டில் யார் தப்பு செஞ்சாலும், ஒரு அரசியல்வாதி, ஒரு பெரிய பிரதமரே தப்பு செஞ்சாலும் நீங்கள் வந்து அந்த பிரதமர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி பண்ணுறாருன்னு நீங்கள் அவர் எதிர்த்து கேள்வி கேட்குற உரிமையை தருது இந்த செகுலரிசம் ஐடியாலஜிஸ் தான்.
ஏற்றத்தாழ்வையும் கம்மி பண்ணும், சாதியம்ன்ற ஒரு விஷயங்களையும் கம்மி பண்ணும். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த செகுலரிசம்லாம். அடுத்து லிபரலிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. லிபரலிசம்ன்றது தனி மனித சுதந்திரம். இது வந்து வாழ்க்கையில் ஒரு தனி மனிதன் வந்து அவனை மேலே மேலே கொண்டு போகும். ஆனால் மக்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்றது, யார் வேணால் என்ன கொஞ்சம் அவங்களுக்கு லிபரலிசமில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கன், நீங்கள் வந்து கன் இருக்குங்களா, அந்த கன் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், யார் நான் ஆசைப்பட்டாலும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கொக்கைன் அந்த மாதிரி கஞ்சா அந்த மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் எந்த மாதிரி போகிறானாலும், அதாவது ஹெல்த்து அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயத்தில் அது ஓவராலாக சொசைட்டிக்கு அவ்வளோ நல்லதும் இருக்குது. ஆனால் கெடுதலை நான் சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் தனித்தனியாக அவங்கவுங்க தனியாக செயல்படும் போது அவங்க வந்து அவங்க ரூல்ஸ்னு எதுவும் இருக்காது. பெருசாக ரூல்ஸ் கம்மி, ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. லிபரலிசம் ஒரு தனி மனித சுதந்திரம் அது எக்ஸ்ட்ரீமாக போயிடும். அவங்கவுங்க நான் இஷ்டப்படி நடந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை சமுதாயத்தில் கொடுப்பாங்க. இது நெகட்டிவிட்டி சொல்கிறேன். பாசிட்டிவிட்டி பார்த்தா தனி மனிதன் கொஞ்சம் கொஞ்சம் அவன் நினைக்கிற அளவு அவன் ஆசைப்படுறது பண்ணலாம். டக்குன்னு இப்போ கார்னா அவன் ஸ்பீடாகவும் போகலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் ஸ்பீடாக போய் மற்றவங்களை இடிச்சிட்டானா அந்த மாதிரி நெகட்டிவிட்டி. அந்த மாதிரி அவன் ஆசையே வளர்க்கலாம், அந்த ஆசை மற்றவங்களை பாதிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாதிச்சிருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் இந்த லிபரலிசத்தில் இருக்குது கொஞ்சம் நெகட்டிவிட்டி. அதுதான் சொல்கிறேன். தாண்டி அடுத்து ஃபாசிசம். இந்த ஃபாசிசம்ன்றது இது ஒரு வந்து எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம். எப்படின்னா நிறையா, அதாவது தேசப்பற்றுன்றதையும் தாண்டி இது வந்து நாங்கள் தான் எங்கள் தேசம் தவிர மற்றவெல்லாம் நாங்கள் பெருசாக மதிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மாதிரி. அதில் வந்து டோட்டலைசேஷன்னு ஒன்று இருக்குது. அதாவது டோட்டலாக அந்த நாட்டவே வந்து கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கவர்மெண்ட் வந்து அவன் வைக்கிறது தான் இது. அவனை தாண்டி யாராலையும் ஒரு பொதுமக்களால் அந்த ஊர் மக்களே எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொரியாவை எடுத்துக்கலாம். இப்போ நார்த் கொரியாவை எடுத்துக்கிறோம். நார்த் கொரியாவில் கிம் இருக்காருன்னா அவருக்கு வந்து அங்கே ஒரே ஒரு கட்சி தான், அது கிம் கட்சி தான். எலெக்ஷன் நடக்கும், எலெக்ஷனுக்கு போவாங்க, ஓட்டு போட்டவாங்க, ஓட்டில் ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும், அது கிம் கட்சி பட்டன் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ஃபாசிசம். எக்ஸ்ட்ரீமாக அந்த நாட்டுமே அவன் கண்ட்ரோலில் வச்சுட்டு ஒரு விஷயம் நடக்கிறது தான். ஹிட்லர் கூட ஒரு விதமான ஃபாசிஸ்ட் தான். அவர் வந்து இந்த ஃபாசிசம் வந்து மற்றவங்க, அதாவது ஒரு இனத்தை வந்து வளர விடுவாங்க, இன்னொரு இனம் வந்து அங்கே வளர விட மாட்டாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து நாசி காலத்தில் ஹிட்லர் எடுத்துக்கிட்டால் கூட இப்போ யூதர்கள் இருக்காங்க, ஜூஸ், அது வந்து ஒரு இனம் அந்த ஊரில். அவங்க யூதர்கள் வந்து நம்ம வந்து அவங்க நல்லவங்களும் எடுத்துக்க முடியாது, கெட்டவங்களும். அவங்க வந்து அது ஒரு நெகட்டிவ் இருக்குது. அந்த ஜூஸை பற்றி அப்புறம் பேசலாம். அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் டார்க் ஷேடு இருக்குது சொல்லலாம். ஹிட்லர் வந்து பயங்கரமாக வெறுத்தார், அதுக்கும் நிறைய காரணம் இருக்குது. ஆனால் ஓவராலாக அவங்கள வந்து நல்லா அப்படியே மேசிவாக கொண்டார் அவர் நினச்ச மாதிரி. இது வந்து ஃபாசிசம். எப்படி சொல்ல, ஜெர்மனியில் இவங்க யூதர்கள் இருக்கக்கூடாது, ஜூஸ் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரு, அதனால பயங்கரமாக கொண்டார். இதுதான் ஃபாசிசம். எதாக இருந்தாலும், அதாவது மொழி பற்றாக இருந்தால் கூட அது பற்றாக இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். பற்றை தாண்டி என் மொழி தான், இந்த நாட்டில் என் மொழி மட்டும்தான் இருக்கணும், மற்ற மொழிக்காரனை நான் அடித்து தோற்றுவேன், இதுதான் ஃபாசிசம். இது ஒரு விஷயம். இந்த நாட்டில் என் மதக்காரன் தான் இருக்கணும், மற்ற மதக்காரவங்க இருக்கக்கூடாது, மற்ற மதக்காரவங்களை வந்தால் நான் அடித்து தோற்றுவேன், இது ஃபாசிசம். இந்த மாதிரி அது ஒரு நேஷனலிசமே ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தால். ஹிந்து வந்து இந்த ஊர் ஃபுல்லாக இந்து தான் இருக்கும், இந்தியாவில் எல்லாம் இந்து தான் இருக்கும்னு சொல்கிறது ஒரு ஃபாசிசம் தான். இது ஃபாசிசம். அடுத்து ப்ரோக்ரெசிசம்னு ஒன்று இருக்குது. அதாவது வாழ்க்கையை வந்து மேல்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சமாக மேலே ஏறுறது. இப்போ அந்த கடந்த காலத்தில் நம்ம கல்ச்சர்னு ஒன்று இருக்குன்னா, அந்த கலாச்சாரத்தோட இப்போ இருக்க நவீன காலத்தையும் ஒன்று சேர்த்து அந்த நவீனத்தோடு ஒன்றி மேலே போகிறது தான் இந்த ப்ரோக்ரெசிசம்னு சொல்கிறது. இதில் ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து எப்படி இந்த மாடர்னுக்கு போகிறோம், இது வந்து ரேடிக்கல் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேடிக்கல் தாட்ஸுன்றது அது வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு ரெவல்யூஷன். இப்போ பழங்காலத்திலே நம்ம இருக்கணும், அந்த கன்சர்வேட்டிசத்திலே இருந்துட்டு திடீர்னு இந்த ப்ரோக்ரெசிசமில் வரணும்னா அதுக்கு ரேடிக்கல் தாட்ஸ் தான் முக்கியமான விஷயம். நிறைய சேஞ்சஸை வந்து இப்போ இந்த ரேடிக்கல் தாட்ஸ் தான் கொண்டு வருது.
இப்போ வந்து மாற்றம்னா, இப்போ வந்து ஒரு காலத்தில் ஒரு முதலாளி இருக்கார். தொழிலாளர்கள் வந்து ஒரு வாரம்னா 7 நாளும் வேலை தான், ஃபுல் டே வேலை தான் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி உடைகளும் வந்து அந்த இந்த மாதிரி அவங்க இந்த கலாச்சாரம்னா அந்த இந்த உடையை மட்டும் தான் அணியணும், அவங்க ஆசைப்படுறது பெருசாக செய்யக்கூடாது. அதே மாதிரி கட்டணம், பழங்காலத்தில் நம்ம ஓட்டு வீடுனா ஓட்டு வீட்லேயே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கன்சர்வேட்டிசத்தில் இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் முரண்படுவோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த ரேடிக்கல் தாட்ஸ். அது வந்து நம்மளை ப்ரோக்ரஸிசமுக்கு கொண்டு வரும். மேலே மேலே வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்ண பார்க்கும். அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ ஓட்டு வீடு வந்து மாடி வீடாகிறது, வேலையாள்கள் வந்து போராட்டம் பண்ணி ரொம்ப போராட்டம் பண்ணி தான் ஒரு வாரத்தில் 5 நாள் தான் வேலை அப்படின்னு சொன்னது. அந்த மாதிரி கொண்டு வரதெல்லாம் அதுதான். ஆடைகளும் நவீனத்துக்கு ஏற்ற மாதிரி உடலுக்கு ஒரு வசதிக்கு போடுறது அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து புரோகிரசிசமில் வர்றது தான். அதே மாதிரி அடுத்து அனார்கிசம்னு ஒன்று இருக்குது. இந்த அனார்கிசம்ன்றது எப்படிப்பட்ட கான்செப்ட்னா, எனக்கு மேலே யாரும் இல்லை அப்படி ஒரு கான்செப்ட். அது எனக்கு அரசாங்கமும் இல்லை, எந்த எனக்கு மேலே ஒரு பாஸ், அதாவது ஒரு முதலாளி அந்த மாதிரி யாரும் இல்லை, ஒரு கவர்மெண்ட் இல்லை, யாருமே இல்லை. மக்கள் வந்து எல்லா மக்களும் நம்ம மக்கள், அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பில்டிங் கட்டணுமா, பில்டிங்கில் வந்து வாலண்டியர்ஸ் வரணும், அந்த மாதிரி கான்செப்ட் இது அனார்கிசம்ன்றது. நீ அதாவது யாரெல்லாம் இந்த பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறோம், வாங்க இந்த பில்டிங்கால் பயன்பட போகிறவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சேர்ந்து ஒரு பில்டிங் கட்டுறோம், ஒரு பிரிட்ஜ் கட்டுறோம். அந்த மாதிரி மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறது, ஒரு எப்படின்னா ஒரு கம்யூனிட்டியாக வேலை செய்கிறது. அந்த மாதிரி இப்போ வந்து நேச்சர்னா சுற்றுச்சூழல் இவ்வளோ பாதிக்கப்படுதுங்களே, வாங்க நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து மரங்கள் நடுவோம், அதே மாதிரி பிளாஸ்டிக்லாம் கம்மி பண்ணுவோம், பிளாஸ்டிக்கே இல்லாமல் பண்ணிடலாம். அந்த மாதிரி அது வந்து அனார்கிசம்ன்றது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஆனால் அது வந்து இந்தியாவில் எந்த ஊராக இருந்தாலும் இந்த அனார்கிசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் சோஷியல் ஒர்க்கர்ஸ். அந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ் தான் இவங்க. ஆனால் ஓவராலாக மொத்த உலகத்தில் பார்த்தா இப்போ வந்து நம்ம மொத்தமாக இருக்கோம். இப்போ வந்து நமக்கு தெரியும் ஒரு பிளாஸ்டிக் தூக்கி கடலில் போட்டால் கெடுதல்னு, இருந்தாலும் நம்ம கவலைப்படாமல் மக்கள் வந்து அப்படியே தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து அனார்கிசம்ன்ற கான்செப்டு. எல்லாரும் நேச்சர் மேலே எல்லாருமே கவனித்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு கும்பல் கொஞ்சம் மக்களுக்கு அந்த இருக்கும், அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து சோஷியல் ஒர்க்கர்ஸாக வேலை ஒரு சின்ன சின்ன வேலைகளை வந்து இப்போ வந்து கொஞ்சம் அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ண முடியும், ஒரு செவரை வந்து சுத்தமாக வச்சுக்க முடியும், ஒரு 1000 கணக்கில் மரம் நட முடியும். திடீர்னு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் பண்ணுவாங்க, ஒரே டைமில் இவ்வளோ மரம் நட்டோன்னு. அதெல்லாம் இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ் தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அனார்கிசத்தில் வர கான்செப்ட் தான். இப்போ இதுலேயும் தாண்டி குளோபல் மொத்த உலகம் இது வந்து மொத்தமாக மாறுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. டிரான்ஸ்நேஷனல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டிரான்ஸ்நேஷனல்னா மொத்த உலகத்தையும் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, கொஞ்சம் மாற்றுது. அந்த மாதிரி இப்போ வந்து உலகத்தையே மாற்றுதுன்னா எப்படின்னா, இப்போ நான் இந்தியன், அவன் ரஷ்யன், அந்த மாதிரி இல்லை. ஐம் அ குளோபல் சிட்டிசன், நான் ஒரு மனிதன் அப்படி முடிச்சது ஒரு குளோபலைசேஷன். குளோபலிசம்னே சொல்லலாம் அந்த கான்செப்டு. அந்த கான்செப்டை வந்து இது வந்து உலகத்துலேயும் இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து நம்புவாங்க, தான் வந்து எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லை, தான் வந்து ஒரு மனிதன் மட்டுமே அப்படின்ற நம்புவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லை இல்லை. இப்போ வந்து இது பார்டர்னு ஒரு கான்செப்டே இல்லை. இந்த நாட்டோட எல்லை, இது எங்கள் நாடு, அந்த நாடு, எந்த நாடுமே அவங்களுக்கு கணக்கு இல்லை. இந்த ஊருக்கு போகிறோம், அந்த ஊருக்கு ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ்க்கு ஒரு பேர் இருக்குது, அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்குது, அவ்வளோதான் அவங்க நினைப்பே தவிர இந்த எல்லையை தாண்டி போகிறோன்ற ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க. ஒரு பறவை போல் இப்போ வந்து பறவை இங்கே பறக்க ஆரம்பிக்குதுன்னா அதுக்குன்னு எந்த பார்டர்ஸ் இல்லை. எந்த விலங்கு ஒரு கடல் உயிரினத்துக்கு ஒரு ஆமைக்கு இங்கே ஆரம்பித்தா எங்கே வேணால் அது போகும். அந்த மாதிரி அதுக்கும் எல்லை இல்லை. அந்த மாதிரி மனிதர்களே ஒரு சில பேருக்கு எல்லையே இல்லைன்னு அங்கே போயிட்டே இருப்பாங்க. அவங்க தான் இந்த குளோபலிசத்தோட கான்செப்டை ஃபாலோ பண்ணுறவங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கவங்க மற்றவங்களை வந்து வேறுபடுத்தி பெருசாக பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு எந்த இனம் இல்லை, அது இன வேறுபாடு இருக்காது. ஒரு ரேஸ், இந்த ரேஸ்காரவங்க, அது இவங்க பிளாக் பீப்புள், இவங்க ஒயிட் பீப்புள், இவங்க மெக்சிகன், இவங்க இந்தியன், அந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கிட்ட எண்ணம் நம்ம உடல் நல்லா இருக்கணும், நம்ம இந்த உலகத்தை பத்திரமா வச்சுக்கணும், எல்லா இடமும் நல்லா இருக்கணும்.
ஓசோனில் ஓட்டை விழுகிறத பற்றி ஃபீல் பண்ணுவான், அண்டார்டிகாவில் பனி உருகிறத பற்றி வருந்துவான், அந்த மாதிரி மரங்கள் அமேசானில் தீ பிடிச்சா வருந்துவான். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் உலகத்துக்கே அவன் வருந்துவான். இந்த நாட்டில் தானே இப்படி நடக்குதுன்னு நினைக்க மாட்டான். மொத்தமாக அப்படி நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி குளோபலிசம் கான்செப்டை ஃபாலோ பண்ணுறவங்க. இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அந்த விதத்தில் இந்தியாவில் முக்கியமாக என்ன விதமான கொள்கைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நன்றி.